சென்னை, மதுரையில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. சென்னை மற்றும் மதுரையில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை திறந்தவெளி கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்று தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டரித்து வருகிறது. இந்நிலையில் சென்னை மற்றும் மதுரையில் வெப்பத்தால் திறந்தவெளி கட்டுமான தொழிலாளர்களின் உடல்நலம் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. அதன் அடிப்படையில் சென்னை மற்றும் மதுரையில் இம்மாத இறுதி வரை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை திறந்தவெளி கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்று அனைத்து கட்டுமான நிறுவனங்களுக்கும் ஆணையிடப்பட்டுள்ளது. இந்த அறிவுறுத்தல் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை சென்னை மற்றும் மதுரை இணை இயக்குநர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை விவரங்களை தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கக தலைமை அலுவலகத்திற்கு உடனடியாக அனுப்பவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாம் ஒவ்வொருவரும் பெயருக்கு பின்னால் சாதி பெயரை போடாததே ஒரு அரசியல்தான் என திரைப்பட இயக்குநர் வசந்தபாலன் தெரிவித்துள்ளார். அரசியலை மையப்படுத்தி உருவான தலைமைச் செயலகம் இணைய தொடர் குழுவினரின் செய்தியாளர்கள் சந்திப்பு சென்னை சாலிகிராமத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய இயக்குநர் வசந்தபாலன், இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் சுற்றி பார்த்த போதுதான் தமிழ்நாடு எவ்வளவு முன்னேறி இருக்கிறது என்பது புரிந்ததாக கூறினார். தமிழ்நாடு டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் அவ்வளோ முன்னேறி இருக்கு. ஜார்க்கண்ட்லாம் ஒரு பெட்ரோல் பங்க்ல பார்த்தேன், ஒரு டாக்டர் உட்கார்ந்துருக்கிறார். ஒரு டேபிளை விரிச்சு நம்ம ஊர்ல லாட்டரி டிக்கெட் விற்கிற மாதிரி மாத்திரையை 10 மாத்திரையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. பின்னர் பேசிய சரத்குமார், தாம் அடுத்த ஜென்மத்தில் நல்ல பாம்பாக பிறந்தால் கூட படம் எடுக்க மாட்டேன் என கலகலப்பாக பேசினார். நான் அடுத்த ஜென்மத்தில் நல்ல பாம்பா பிறந்தா கூட படம் எடுக்க மாட்டேன். ஏன்னா அப்படி ஒரு கஷ்டமான ஒரு வேலை இது. இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஏதோ பக்கம் வெளியே இருந்து பார்த்து பண்ணிடலாம் நினைக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நடிகர் பரத், நடிகை ராதிகா சரத்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.